எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி மிகவும் ருசியான வெண்டைக்காய் பொரியல் பிசுபிசுப்பு தன்மை இல்லாமல் ரொம்ப டேஸ்ட்டாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் கிட்ட ஆயில் சேர்த்துக்கலாம். நான் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். நீங்கள் சன்ஃப்ளவர் இல்லை பாமாயில் எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இது கூடவே கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரியவும் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். சின்ன வெங்காயம் இருந்துச்சுன்னா அது சேர்த்தா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இன்னும் இது கூடவே நான் 1/4 கிலோ கிட்ட வெண்டைக்காயை பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இதை நல்லா சேர்த்துட்டு கலந்து விட்டுருங்க. எப்போவுமே வெண்டைக்காய் பிசுபிசுப்பு தன்மை இல்லாமல் இருக்குன்னா நீங்கள் கரண்டியை வச்சு கிளறாமல் இந்த மாதிரி தோசை கரண்டியை வச்சு கலந்து விடும்போது உங்களுக்கு அந்த விதை உடஞ்சி வராது. அதனால பிசுபிசுப்பு தன்மையும் இருக்காது. மோர் எதுவும் கூட சேர்க்க தேவையில்லை. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா வதங்கட்டும். இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. இருக்கட்டும் ஒரு 5 நிமிஷம். இங்கே பாருங்கள் நல்லா வெந்திருக்கு. இந்த டைமில் நாம் இது கூட 1 ஸ்பூன் கிட்ட மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். உங்களுக்கு காரம் வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். எனக்கு இந்த காரம் போதுமானது. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் 1 டேபிள் ஸ்பூன் கிட்ட வேர்க்கடலை, 1/2 ஸ்பூன் கிட்ட சோம்பு, 1/2 ஸ்பூன் கிட்ட ஜீரகம், 1 கொத்து கருவேப்பிலை, 1 டேபிள் ஸ்பூன் கிட்ட தேங்காய் துருவல், கூட 1 ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் கிட்ட தேங்காய் துருவல் சேர்த்து நல்லா கரகரப்பாக அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சிக்கோங்க. இப்போது வெண்டைக்காய் நல்லா வதங்கிருச்சு. நீங்களே பாருங்கள் இந்த மாதிரி பொலபொலன்னு இருக்கும். கொஞ்சம் கூட பிசுபிசுப்பு தன்மையே இல்லை. நீங்களே பாருங்கள், நல்லா தெரியும் உங்களுக்கு. இப்போ இந்த டைமில் நாம் கொரகொரப்பாக அரைச்சி வச்சுருக்கிற அந்த கலவையை இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து திரும்ப ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வெந்தால் போதும். ஏன்னா தேங்காய்லாம் போட்டிருக்கறனால ரொம்ப நேரம் இருக்க தேவையில்லை. இதில் நிலக்கடலையெல்லாம் போட்டிருக்கிறதுனால டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போது 2லேருந்து 3 நிமிஷம் ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான சுவையான வெண்டைக்காய் பொரியல் தயாராகிடுச்சு. கொஞ்சம் கூட பிசுபிசுப்பு தன்மை இல்லாமல். ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. எப்படின்னு கேட்டதுக்கு அவங்க தான் சொன்னாங்க இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும்னு. அதை ட்ரை பண்ணும்போது உண்மையிலே நல்லா இருந்துச்சு. ஹெல்த்தியும் கூட. அதனால் அவசியம் இதை செஞ்சு பசங்களுக்கு லஞ்ச் பாக்ஸில் கொடுத்து விட்டிங்கன்னா கொஞ்சம் ஆரோக்கியமாக இருக்கும். சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. எப்போவுமே மருந்தாக சாப்பிடாமல் கொஞ்சம் விருந்தாக சாப்பிட்டா டேஸ்ட்டு வேறு லெவல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.